ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி ரவா லட்டு ஜீனி உருண்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முந்திரி, ஏலக்காய், ஜீனி, பயிர் பார்த்திங்கன்னா நான் வறுத்த பயிர் ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 200 கிராம் பயிர் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அதே கப்பால் சுகர் ஒரு கப் எடுத்துருக்கேன். அரைச்சி வச்ச சுகரையும் இப்போ பயிறு மாவோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடாயில் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 20 முந்திரி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்தது பொரிச்சதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உருக்கி வச்ச நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பயிறு மாவையும் ஜீனியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம நெய் கலந்துட்டு அப்படியே வச்சோன்னா உருண்டை பிடிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து நம்ம பிடிச்சோன்னா கொஞ்சம் கூட உருண்டை உடையவே உடையாது. பார்த்தீங்கன்னா நல்லா கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ 2வது உருண்டையை நான் பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருண்டையை எடுத்து நம்ம கையால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சோன்னா கொஞ்சம் கூட உருண்டை உடையவே உடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ ஜீனி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏலக்காய், ஜீனி, ரவை, முந்திரி, இப்போ நம்ம ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம். இதை நம்ம கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் இன்றைக்கி ரவை எடுத்திருக்கேன். நம்ம இதில் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ரவை வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ரவை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சி வச்ச ரவையை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கப்பால் சுகர் ஒரு கப் எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய் அதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த சுகரையும் அதோட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடாயில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தது முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கோல்டன் கலருக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிடுச்சு நெய்யில். இப்போ நான் பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சையும் நம்ம இந்த ரவா ஜீனியோட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்தளவு நெய் சேர்க்குறோமோ அந்தளவு லட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு பெரிய சைஸ் உருண்டையை எடுத்து கொஞ்சம் கையால் அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரலால் அழுத்தம் கொடுத்தோன்னா கொஞ்சம் கூட உருண்டை உடையவே உடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ ரவை லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் ரவை லட்டு ஜீனி உருண்டை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.